ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு ஒரு 3 மாத காலங்களாகவே ஆகுது. இனிமே ரிசல்ட் குடுக்கல. சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் வருமா? வராதா? எப்போ தான் குடுக்க போறாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு? இந்த ரிசல்ட் குறித்து பார்த்தீங்கன்னா, என்ன டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதமாச்சும் வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கு தான் அனைவருமே சென்றிருக்காங்க. இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும்போது, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் சொல்லியிருக்காரு. கட்டாயமாக நாங்க வந்து குடுக்க வேண்டிய ரிசல்ட்டு நாங்க வந்து மார்ச் இறுதிக்குள்ளேயே நாங்க வந்து குடுப்போம். ஒரு சில மாவட்டங்களுக்கு. நாங்க வந்து குடுப்போம் அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டோட ரிசல்ட்டு அப்டேட் குடுக்க போறாங்க. இன்னையிலேருந்து வெளியாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே இதுக்கு மேல வந்து நேர்காணலும் நடக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவலும் வெளியா இருக்கு சில ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அதெல்லாம் ஒரு 3 மாத காலங்களாவே இந்த ரேஷனோட வேலைக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து வெளியிட்டு இப்போ ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் துறையெல்லாம் வெளியிட்டாங்க. இத பொறுத்தளவுக்கு மட்டுமே ஸ்லோ ப்ராசஸிங்கில வந்து போகுது. எப்பவுமே தெரியும் அனைவருக்குமே இந்த ஸ்லோ ப்ராசஸிங்கில தான் இது நடக்கும் அப்படின்றத. இருந்தாலும் இந்த ஸ்லோ ப்ராசஸிங்னால நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள், நெறைய டவுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கு இல்லையா? இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இதில நெறைய பணப்பாட்டு நெறைய மெகா ஊழல் வந்து நடக்குது அப்படின்ற மாரி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு வருந்தக்கூடிய அ அளிக்கக்கூடிய நிலை தான் வந்து இருக்கு. இருந்தாலும் இந்த ரிசல்ட் எப்ப அப்டேட் குடுக்க போறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாகவே இருந்திருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் கட்டாயமாக மார்ச் இறுதிக்குள்ள குடுப்போம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில அனைவருமே இந்த வேலைய வந்து வழங்கியிருக்காங்க. இதுல வந்து எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு? இந்த செலக்ஷன் லிஸ்ட் எல்லாம் முடித்திருக்காங்களா? இல்லையா? எதனால தான் அவங்க வந்து டிலே பண்றாங்க? அவங்களுக்குள்ள உண்மையான நிலவரம் வந்து என்ன? எப்ப தான் அப்டேட் குடுக்க போறாங்க? என்ன டேட்ல கட்டாயம் வந்து வெளியாகும்? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே குடுக்க போறோம் அப்படின்றத நோட்டீஸ்லாம் அவுட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும் கனமழை பெய்தது. இதன் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நேர்காணல்லாம் நிறுத்தி வச்சுட்டு, அதே மாரி சென்னை மாவட்டத்துக்கு வந்து நிறுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கு நடத்தி முடித்துட்டாங்க. சென்னை மாவட்டத்துக்கு மட்டுமே இனிமே நடக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற மாவட்டங்களும் ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்காம வந்து இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வருமா? வராதா? அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பு. ரிசல்ட்ட பொறுத்தளவு கட்டாயமாக ரிசல்ட் அப்டேட் குடுத்துருவாங்க. இருந்தாலும் டிலே ஆகும். இது வந்து ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து போயிருக்கு. இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ராசஸிங்லாம் அப்படியே நிறுத்திட்டு அந்த வேலைய பார்க்கக்கூடிய நிலை வந்து இருந்திருக்கு. இதனால ரேஷன் கடை தேர்வாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டத்தில ஈடுபட்டாங்க அப்படின்னா, இதுக்கு மேல நடத்த போறதாவும் தகவல் வெளியா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் நடத்துனாங்க அப்படின்னா, இதுக்கு எதிர்ப்புகள் வரும். இதனால விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் நம்மளுக்கு ரிசல்ட்ட குடுத்துருவாங்க. இந்த மாதமாச்சும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, ஏப்ரல் மேல ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏப்ரலுக்குள்ளேயே நாங்க ரிசல்ட் அப்டேட் குடுத்துருவோம் அப்படின்றத கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு வேலைவாய்ப்பிற்கு நெறைய பேருக்கு சந்தேகங்களும் இருக்கு. சந்தேகங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் எதனால அவங்க வந்து ரிசல்ட் குடுக்கல? இதில வந்து நெறைய பணப்படப்புகள்லாம் நடக்குது. அவங்க இதனால இனிமே அதெல்லாம் முடியல. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி குடுக்கணும் இல்லையா? இதுக்கான
கால அவகாசம் வந்து வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலுமே இன்னும் சென்னை மாவட்டத்துக்குலாம் நேர்காணல் நடக்கல. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ராடுகளா இதுல வந்து நடக்குது. அப்படினாலும் நெறைய பேரு கமெண்டும் தெரிவிக்கிறாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் யாரும் வதந்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்பாதீங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மையா தான் நடக்குது. இருந்தாலும் இது நடக்குமா? அப்படின்னா, நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அத ரிசல்ட் தான் நம்ப இவ்வளோ டிலே ஆகுது. இருந்தாலும் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே செலக்ஷன் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே முடிக்கல. 90, 95% மேல தான் நாங்க வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலுமே அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நாங்க வந்து குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? மார்ச்சுக்குள்ள ஏதாச்சு ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயம் அப்டேட் வந்து ஆகும். இருந்தாலும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கும் ஒரு சில அப்டேட் குடுக்கலாம் அப்படின்ற மாரியும் தகவல் வெளியா இருக்கு. சில ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வைத்திருக்கீங்க. இந்த கட் ஆஃபின் அடிப்படையில தான் அனைவருமே இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப பொறுத்தளவுக்கு நீங்க வந்து 10த், 12த்ல 290, 300க்கு மேல இருக்கணும். 300க்கு மேல இருந்திருந்தாலே போதும். அதுவும் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேலைய வந்து வழங்குவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில யாருக்கு முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதே மாரி டிகிரி முடிச்சவங்களுக்கு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் முதல் பட்டதாரி சான்றிதழ் வைத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை. அதே மாரி நாங்க 10த் முடிச்சிருக்கோம், எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா, அப்படி கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, 10த்ல சில சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்க இருந்திருந்தாலே போதும், உங்களுக்கும் இந்த வேலை வந்து கிடைக்கும். அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றோம். இருந்தாலும் இந்த ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ற கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாரி தான் நெறைய பேரு கேட்குறாங்க இல்லையா? ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எஸ்எம்எஸ் இந்த மெயில் மூலமாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் தான் பிடிஎஃப்பாக வெளியிடுவாங்க. பிடிஎஃப் வந்து வெளியிடுவாங்க. அதில நீங்க உங்களுடைய எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்க குடுத்து இருக்கிறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, அடுத்த 1 வீக்லயே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து குடுத்துருவாங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.